نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا مع القوم الظالمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா, அக்கிரமங்களும் அநியாயங்கள் செய்த இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கிவிடாது என்கின்ற துஆவை தான் நாம் பார்த்து வருகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் நாளை மறுமையினுடைய வாழ்க்கையிலும் அநியாயங்கள் செய்யக்கூடிய, அல்லாஹ்விற்கு மாறுபட்ட அக்கிரமங்கள் செய்யக்கூடிய அந்த மனிதர்களை விட்டு எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஹஜ்ரத்னா இந்த ஹதீஸை உமாரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் யாரையெல்லாம் தன்னுடைய நல்லவர்களோடு சேர்த்து வைப்பான், யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா அநியாயங்கள் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டும், நரகம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பா அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சில அடையாளங்களை சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதுல ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கூட இருந்த எங்கள்கிட்ட வந்தாங்க. எங்களிடம் வரும் பொழுது நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு உணவு எடுத்து வச்சோம். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க என்பதாக அவங்களுக்கு நாங்க உணவு எடுத்து வச்சோம். அப்போ அவங்க கூட வந்த ஒருத்தங்கள்ல ஒரு சஹாபி நோன்பு உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. இந்த நோன்பாளிக்கு அருகில உணவு உண்ணப்பட்டது என்று சொன்னால், இந்த உணவு சாப்பிட்டு முடிக்கின்ற வரையிலும், இந்த நோன்பாளிக்கு முன்னாடி நீங்கள்லாம் உணவு சாப்பிட்டு முடிக்கின்ற வரையிலும் இதான் சல்லத்த அலைஹில் மலாயிகத்து, மலாயிகா மாணவர்கள் இவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு நோன்பாளிக்கு முன்னாடி யாராவது ஒரு தொகை ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்க, ஒருத்தர் தண்ணி குடிக்கிறாரு, ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் நோன்பு வைக்கல. அந்த நோன்பாளிக்கு முன்னாடியே ஒருத்தர் தண்ணி குடிக்கிறாரு, அதை நோன்பாளி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அல்லது அந்த நோன்பாளிக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, சாப்பிட்டு இருக்கிறாரு, நோன்பாளி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த நோன்பாளிக்கு அந்த எழுத்த மாதிரி இருக்கிறவர் சாப்பிட்டு முடிக்கின்ற வரையிலும் இவருக்காக வேண்டி வானவர்கள் துஆ செய்றாங்க என்கின்ற ஒரு நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு நோன்பாளியினுடைய எலும்புகள் கூட அல்லாஹ்வை திக்ரு செய்கிறது. அஸாயிமுத்து ஸப்பிஹு இலாமஹு, நோன்பாளியினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் நோன்பாளிக்காக வேண்டி அந்த வானவர்கள் என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா உமரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எதிர்வர இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை, அந்த நோன்பை நாம் வீணாக்கிடக்கூடாது. ஒரு நோன்பாளியாக இருப்பதில் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நோன்பாளிக்கு முன்னாடி உணவு சாப்பிடப்பட்டால் நோன்பாளிக்கு நன்மை கிடைக்கும். நோன்பாளியினுடைய எலும்புகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. ஒரு நோன்பாளிக்காக வேண்டி வானவர்கள் மலக்குகள் என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரமலானை எதிர்நோக்கியவர்களாக நாம இருக்கிறோம். எனவே வருகின்ற ரமலானை வீணாக்கி விடக்கூடாது. முடிந்த வரையிலும் வருகின்ற ரமலானில் முழுவதுமாக 30 நோன்பை வைக்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்யணும், மிக உறுதியாக இருந்து கொள்ளணும். அத்தகைய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். நன்மைகளையும் அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமல் தான் ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே எந்த விதமான சூழல்களிலும் என்ன செய்யறாரு, நோன்பை விடக்கூடிய காரணங்கள் இல்லாமல் நோன்பை விடக்கூடிய காரணம் இருக்குது. மிக முக்கியமான காரணம், அவரால் ரொம்ப முடியல, நோன்பை வைக்க முடியல, இந்த மாதிரி காரணங்கள் இருந்து நோன்பை விடுறது வேற. ஆனால் எந்த விதமான காரணமும் இல்லாமல் நோன்பை
விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் கை செய்ததற்குரியவர். நாளை மறுமை நாளில அல்லாஹு தாலா அவரை அநியாயம் செய்த கூட்டத்தார்களோடு என்ன செஞ்சிருவான், ஆக்கி வைத்து விடுவான். அதே ரம்லானுடைய மாதத்தை அடைஞ்சு ஒருத்தர் முழுவதுமாக அந்த நோன்பை அல்லாஹ்விற்காக நிறைவேற்றி விட்டார் அப்படின்னு சொன்னா இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவரை நல்லவர்களோடு சேர்த்து வைப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, நாளை மறுமை நாளையில நல்லவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. உங்களில் ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் கலிமாவை அவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். உங்களில் ஒருவர் மரண தருவாயில் இருந்தால், அந்த சக்கராத்தினுடைய நேரத்துல இருக்கிறாரு, அந்த மாதிரி உங்கள ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு உடனடியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில இந்த ஹதீஸ் இடம்பெறுது, முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் இடம்பெறும். மற்றொரு அறிவிப்புல உங்களில் ஒருவர் மரண தருவாயில் இருந்தால் அவருக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற துஆவை அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மரண தருவாயில ஒருத்தர் நம்ம குடும்பத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை பார்த்து என்ன செய்யறோம், ஓன அழுகக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஓன அழுகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம், ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமூகத்திலேயே முஸ்லிம்களுடைய குடும்பங்கள்லயே ஒருத்தர் சக்கராத்தினுடைய வேதனையில துடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு பக்கம் நின்று அழுகிறது, இன்னொரு பக்கம் ஒப்பாரி வைக்கிறது, இன்னொரு பக்கம் கத்துறது, இன்னொரு பக்கம் கதறது, சப்தம் விடுவது. இன்னும் சில ஆட்கள் எல்லாம் பார்த்தோன்னா இறைவனையே சபிப்பான். ஏன் இறைவா உனக்கு மனசாட்சியே இல்லையா, எங்க அத்தா இப்படி கொண்டுட்டு போறியே, எங்க அம்மாவை இப்படி கொண்டுட்டு போறியே என்பதாக என்ன செய்வான், அல்லாஹ்வையும் சபிக்கக்கூடிய சில கூட்ட மக்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இறைவனையே சபிப்பது, இதெல்லாம் பெரும் கெட்ட குணங்களாக இருக்குது. இந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் யாரு கூட சேர்த்து வைப்பான், அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்யவர்களோடு சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். ஆனா மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாம கலிமா சொல்லி கொடுக்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவையோ அல்லது லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த வாசகத்தை, இந்த கலிமாவை நம்ம அவருக்கு சொல்லி கொடுத்து அவர் அதை சொல்லி அவர் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாம் அந்த இறைவன் அவரை நாளைக்கு நல்லவர்களோடு அல்லாஹ் அவரை சேர்த்து வைப்பான். மூன்றாவதாக, யாருக்கு அல்லாஹு தாலா நல்லவர்களோடு இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், உண்மையான நம்பகத்தன்மையோடும் உண்மையோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிமான முஃமினான உயர்வாருக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில நல்லவர்களோடு அவரை சேர்த்து வைப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உண்மையான நம்பகத்தன்மையுடைய ஒரு நல்ல வியாபாரியாக இருக்கும். வியாபாரி என்று சொன்னால் எல்லாரும் வியாபாரம் செய்யற மாதிரி ஒரு முஸ்லீம் வியாபாரம் செஞ்சிடக்கூடாது. ஒரு முஸ்லீமினுடைய வியாபாரம் தனித்து இருக்கணும். ஒரு முஸ்லீமினுடைய வியாபாரத்துல உண்மை இருக்கணும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன்னு செய்யக்கூடாது. எல்லாரும் அதிகமான லாபத்தை வைக்கிறாங்க, அதனால நானும் என்ன செய்யறேன், அதிகமான லாபத்தை வைக்கிறேன்னு வைக்கக்கூடாது. முஸ்லீமுடைய வியாபாரம் எப்படி இருக்கணும்னு சொன்னா அதுல வாய்மை இருக்க வேண்டும், அதுல நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வியாபாரம் நீங்க செய்யுங்க. அந்த வியாபாரி தான் சிறந்தவர். அந்த வியாபாரியத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானங்களில் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்யறான். அந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பான். அந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் பாதுகாக்கப்படும், வீணான செலவுகள் ஆகாது. இன்னைக்கு நிறைய வியாபாரத்துல வருமானத்தை எதிர்பார்த்து அதனால என்ன செய்யறோம், நிறைய லாபத்தை வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு அதுல வரக்கூடிய வருமானங்களை இன்னைக்கு மருத்துவமனைகள்லையும் தேவையில்லாத வீணான செலவினங்களிலும் அந்த பொருளாதாரம் செலவழிவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையாக நேர்மையாக நம்பகத்தன்மையோடு ஒரு வியாபாரம் செஞ்சு அதன் மூலமாக வருமானம் வந்துச்சுன்னு சொன்னா அதுல அல்லாஹ் பறக்கச் செய்யறான். அது அல்லாஹ்வுடைய பறக்கத்தோடு என்ன செய்யுது, உங்கள்கிட்ட வந்து சேருது. அது குறைவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவை ஏற்படுத்தி தரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் நாளை மறுமை நாளையில அறப்போரில் உயிரை தியாகம் செய்த அந்த ஷஹீதுகளோடு அந்த வியாபாரி எழுப்பப்படுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை
ஹசரத்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமதியில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்ப வியாபாரத்துல உண்மை நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி, நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியை அல்லாஹ் நாளை மறுமை நாளையில அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்தவர்களை விட்டு பாதுகாத்து நல்லவர்களோடும் சுகதாக்களோடும் அல்லாஹ் எழுப்புவான் என்கின்ற இந்த ஹதீஸை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்த அந்த கூட்டத்தார்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நல்லவர்களோடு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் சேர்த்து வைப்பானாக. வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸலாம்.